நாம் பிறந்த பொழுது யாரெல்லாம் வந்து பார்த்தார்கள் என்று நமக்கு தெரியாது. நாம் இறந்த பின் யார் யார் வந்து பார்ப்பார்கள் என்றும் தெரியாது. இருக்கும் வரை பார்க்கும் மனிதர்களிடம் அன்பாய் இருப்போம், புன்னகை செய்து மனிதனாய் வாழ்வோம். இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள். ஒரு கிறிஸ்தவன் என்றால் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும், எது அவர்களுடைய அடித்தளமாக இருக்க வேண்டும்? இறை அன்பும் பிறர் அன்பும் ஒரு கிறிஸ்தவளுக்கு இருக்க வேண்டும். இந்த இறை அன்புக்கும் பிறர் அன்புக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? எல்லாரும் என்னையே பார்த்தா நான் தானா? அழகா எல்லாரும் பாருங்க பார்க்கலாம். அந்த சிலுவையா நடுவில் ஒரு கட்டை இருக்கா இல்லையா? இருக்கு. கடவுளையும் நம்மையும் இணைக்கின்றது இறை அன்பு. அந்த சைடில் இருக்கா? என்ன இருக்கு? நம்மையும் பிறரையும் இணைக்கிறது. யார் இணைக்கிறார் என்றார்? நடுவில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். இதுதான் நம்முடைய வாழ்வு. நம்முடைய வாழ்வினுடைய ஒரு ஆழம், ஒரு ஆணி வேர் என்றால் அன்பு. இந்த அன்பைத்தான் இந்த உலகில் இருக்கிற எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய திரு விவிலியமே ஒரு அன்பினுடைய ரத்தின சுருக்கம் என்று கூறலாம். அந்த அளவு அன்பை பற்றி அவ்வளவு அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறது. ஒரு 5 வயது சிறுவன் தன் தாயிடம் கூறுகிறான், மை டாடி இஸ் தி பெஸ்ட் சூப்பர் மேன் அப்படின்றான். அதே அவனுக்கு 10 வயது ஆகிறது. அப்பா நல்லவர் தான், ஆனா கொஞ்சம் கத்துவார். ஒரு 15 வயது ஆகிறது. தன் தாயிடம் சொல்கிறார், அப்பா கிட்ட சொல்லுவீமா, சும்மா நை திட்டி இருக்காரு, என் வழியில வர வேணான்னு சொல்லு. அதே அவனுக்கு 20 வயது ஆகிறது. எப்படிமா இந்த ஆளோட குடும்ப குப்பை பட்டின? அதே அவனுக்கு 30 வயது ஆகிறது. அம்மா பாத்தியாமா உங்க அப்பா எப்படி பேசுறாரு, அவரை பார்த்தாவே எனக்கு எரியுதுமா. 40 வயது ஆகிறது அவனுக்கு. தன் தாயிடம் சொல்கிறான், அப்பா கத்துவார்மா, ஆனா நல்லவர் தாம்மா. 50 வயது ஆகிறது. அந்த வறுமையிலும் அந்த மனுஷன் என்ன பணக்கார மாதிரி வச்சிருந்தாமா, எங்க அப்பா தாமா பெஸ்ட் அப்படின்றான். 5 வயதிலே அன்பை உணர்ந்தவன் 45 வருடங்கள் ஆகிறது தன்னுடைய தாய் தந்தையினுடைய அன்பை உணர. எப்படி என்றால், அவன் தாயாக தந்தையாக மாறுகின்ற பொழுது தன் தாய் தந்தையினுடைய அன்பை உணர்கின்றான். அதுதான் அழகாக கூறுகிறார்கள், வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். இன்று நீ அனுபவிப்பதை எதிர்காலத்திலே அதை நீ அனுபவிப்பாய். அதைத்தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் மிக அழகாக கூறுகிறார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1-13 அழகாக படிக்கின்றோம். அவ்வளவு பெரிதாக இருக்கும், வீட்டிலே சென்று படித்து பாருங்கள். ஆனால் இறுதியில் அழகாக கூறுகிறார், நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு 3 நிலையாய் உள்ளது, அவற்றில் அன்பே தலை சிறந்தது. நம்முடைய கிறிஸ்துவத்தினுடைய மையம் என்று கூறினேனே, அதுதான் அந்த அன்பு. இந்த அன்பை 3 வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று, இருப்பதில் இருந்து கொடுப்பது. ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு பைபிள்ல இருக்கா? நிச்சயமா இருக்கா? இல்ல, நீ ஏன் பார்த்து சொல்லு சாமி. இருப்பதில் இருந்து ரொம்ப குள்ளமா இருப்பாரு இல்லையா? லூக்கா 19வது அதிகாரம் 1-10 படிக்கின்றோம். தன்னிடம் இருப்பதில் இருந்து பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். இருப்பதில் இருந்து கொடுப்பது முதல் வகையான அன்பு. இரண்டாவது வகையான அன்பு இருப்பதையே கொடுப்பது. இயேசு கிறிஸ்துவா? ஒரு பெண் இல்லையா? யார் அவங்க? மார்க் 12வது அதிகாரம் 41 நாம் படிக்கின்றோம் அழகாக, தன்னிடம் உள்ளதையெல்லாம் கடவுளுக்கு கொடுக்கிறார். மூன்றாவது வகையான ஒரு அன்பு, இருப்பதையும் கொடுத்து இறுதி மூச்சையும் கொடுப்பது. அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 27:3வது அதிகாரத்தில் படிக்கின்றோம். இப்படி நம்முடைய வாழ்விலே இப்படி 3 வகையான அன்புகள் இருக்கிறது. ஆனால் இன்றைய நாளிலே ஆண்டவரிடம் கேட்கிறார்கள், எது முதன்மையான? இறை அன்பில யாருக்காவது பிரச்சனை இருக்கா? கடவுள் அன்பு செய்யறதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? யாருக்கும் கிடையாது இல்லையா?
அதுவும் அழகாக படிக்கின்றோம். தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இறை அன்புல பிரச்சனை இல்லைங்க, எல்லாரும் ஜெபிக்கிறோம், வேண்டுறோம், ஒன்றும் இல்லை. ஆனால் அடுத்ததாக கடவுள் கூறுகிறார் பிறர் அன்பு. யாரெல்லாம் மற்றவங்களை அன்பு செய்றீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். உண்மையாக சத்தியமா உன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வந்து கேட்கலாமா? சந்தோஷம். அப்படிலாம் இருந்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா சுரூபத்தையும் எடுத்து நம்மளே சுரூபமா வச்சிடலாம். ஏனென்றால் இறை அன்பிலே நமக்கு பிரச்சனை கிடையாது, இந்த பிறர் அன்பில் தான் பிரச்சனை இருக்கிறது. அதனால் தான் ஆண்டவர் மறுபடியும் 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 சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். இந்த பிறர் அன்பு என்பது முக்கியம் என்று அதனால் தான் படிக்கின்றோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம் நல்லா கவனிக்கணும். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு நம் சகோதர சகோதரிகளை வெறுப்பவன் பொய்யர். அப்பா வெளியே போய் பாரு, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. கோயில் உள்ள பாத்தீங்கன்னா வெளியே அதே சோத்திரம் ஆத்திரமா நிற்கும். அதைத்தான் ஆண்டவர் அழகாக கூறுகிறார். எல்லா சுரூபங்களையும் அப்பா வெளியே போய் பாரு, அந்த மனுஷன் பக்கத்தில் போவே முடியாது. ஆண்டவர் இதைத்தான் சாட்டுகிறார். எங்கே உனது கிறிஸ்துவம் என்ற ஒரு பெரிய கேள்வியை கேட்கின்றார். இன்றைய நாளிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். பிறரை அன்பு செய்ய வேண்டும். அதனால தான் அழகாக திருத்தந்தை ஃப்ரெத்தல்லி தூத்தி என்ற ஒரு சுற்று மடலிலே அழகாக இருக்கிறார். Those who are near you, they are not your neighbors, they are your brothers. உன் அருகில் இருப்பவர்கள் உன்னுடைய அயலார்கள் அல்ல, உன்னுடைய நண்பர்கள். எப்படி? அதற்கு இன்னும் அழகாக சொல்றாரு. ஒரு ஏழை ஒரு கிறிஸ்தவர் வீட்டுக்கு செல்கிறார். அங்க போய், சாமி ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொடுன்னு. கிறிஸ்தவர்கள் பொதுவாகவே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வார்கள், உணவு கொடுப்பார்கள். சரிப்பா, என் வீட்டுக்கு பின்னால வா, சாப்பாடு கொடுக்குறேன். வீட்டுக்கு பின்னால போறாரு. ஒரு அலுமினியம் தட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வராரு. எடுத்து வந்து கையில் கொடுக்குறாரு. மனுஷன் கையை வைக்க போறான். சொல்றாரு, நாங்களாம் கிறிஸ்தவர்கள் ஜெபம் சொல்லாம சாப்பிட மாட்டோம். சரி சாமி, நீ சொல்லு சாமி, நான் சொல்றேன். பிதாசுதன் போடுறார். போட்டு, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. உன்னை அந்த ஏழை சொல்றாரு, விண்ணுலகில் இருக்கிற உங்கள் தந்தையே. எப்ப நான் சொல்றத திருப்பி சொல்லுப்பா. எங்கள் தந்தையே. அவர் திருப்பி சொல்றாரு, விண்ணுலகில் இருக்கிற உங்கள் தந்தையே. எப்ப காது கேக்குதா இல்லையாப்பா? நான் சொல்றத மட்டும் சொல்லுப்பா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, விண்ணுலகில் இருக்கிற உங்கள் தந்தையே. என்னப்பா, ஏன்ப்பா இப்படி சொல்ற? ஆமா சாமி, உன் அப்பாவும் என் அப்பாவும் ஒன்னா இருந்தா என்னை வீட்டுக்கு முன்புறமா கூப்பிட்டு பீங்கந்தட்டில் சாப்பாடு கொடுத்துருப்ப சாமி. உன் அப்பா வேற, என் அப்பா வேற. இதுதான் ஆண்டவர் அழகாக கூறுகிறார். நம்மிடம் இறை அன்பு இருக்கிறது, இறை வார்த்தை இருக்கிறது. ஆனால் இந்த இறை வார்த்தைகளை எல்லாம் செயல்படுவது கிடையாது. இந்த இறை வார்த்தைகள் எல்லாம் ஆலயத்திலே நின்று விடுகிறது. ஆலயத்தினுடைய கேட்டிலே நின்றுது. கேட்டை விட்டு வெளியே போனோன்னா இறை வார்த்தை ஒர்க் ஆகிறது இல்லைங்க. டவரும் கிடைக்கிறது இல்லை, வைஃபையும் கிடைக்கிறது இல்லை, அப்படியே நிற்குது. அது திரும்பியும் எப்ப ஆக்டிவ் ஆகுதுன்னா கோயில் உள்ள வந்தோம்னா அந்த கேட்டுக்கு வெளியே போனவன வரமாட்டுது. மற்றவர்களோடு பேசும் பொழுது வரமாட்டுது, டவர் கிடைக்க மாட்டுது. ஏன்னா இயேசு இல்லை, அங்கே ஒய்ஃபை இல்லை, வேற ஒய்ஃபை வச்சுட்டு இருக்கோம். நம்ம ஒய்ஃபை சொல்லிங்க, ஒய்ஃபைய சொன்னேன். அதுதான் நமக்கு டவரே கிடைக்க மாட்டுது. கடவுள் என்ற டவர் கிடைக்காததால் தான் நம் குடும்பத்திலே அன்பே இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கின்றோம். அதைத்தான் ஆண்டவர் அழகாக கூறுகிறார். நான் இன்னும் சற்று வித்தியாசமாக யோசித்து பார்த்தேன். அயலார் அயலார், அடுத்தவன் 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 வேணாங்க. எத்தனை நபர்கள் உங்கள் குடும்பங்களிலே ஒருவர் ஒருவரோடு பேசுகிறீர்கள்? உங்கள் உறவினரோடு பேசுகிறீர்கள்? உங்கள் தாய் தந்தையோடு பேசுகிறீர்கள்? சொல்ல முடியுமா? அயலார்கள் என்று பேசினோமே, நண்பர்கள் என்று பேசினோமே, அவங்க கிட்ட இவங்க கிட்ட அடுத்த வீடு வேணாங்க, நம்ம வீட்டுக்கு மட்டுமே பேசுவாங்க. கடவுள் சொல்றாரு இல்லையா, உன்னை நீ அன்பு கூறுவது போல உன் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறு. உன் பக்கத்து வீட்டில் உன் உறவினர்கிட்ட அன்பு இருக்கா? ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, சாமி எனக்கு 2 பிள்ளை சாமி, 2 பிள்ளையும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க சாமி. சின்ன பிள்ளைக்கு இப்போதான் சாமி கல்யாணம் ஆச்சு. ஆனால் இங்கே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா கணவனை இழந்து விட்டேன். எங்கே போய் தங்குறதுன்னு தெரியல சாமி. சின்ன பையன்கிட்ட கேட்டேன், அங்கே வந்துட்டாப்பா அப்படின்னு. வேணாமா,
இப்போதான் அங்கே போயிருக்கேன், அவ கூட ஒரே சண்டையாக இருக்கு, கொஞ்சம் புரிதல் வரட்டும், அப்புறமா கூப்பிட்டுக்கிறேம்மா. தன்னுடைய முதலாவது பையனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எப்பா நான் அங்கே வந்துட்டாப்பா அப்படின்னு. அம்மா இங்கெல்லாம் வந்து தங்கலாம் முடியாதுமா. சரிம்மா, மாதம் ஒரு 25,000 கொடுத்துருமா, நீ தாராளமாக தங்கிக்கலாம், உன் பேர பிள்ளைங்களை பார்த்துக்கலாம், வீட்டை பார்த்துக்கலாம், நீ நல்லா இருக்கலாமா. அந்த அம்மாட்ட சொன்னேன், சூப்பர்மா, 25,000 ரூபாய் கொடுத்து ஆளை பார்க்க போற பத்தியா, சூப்பர்மான். அதுக்கடுத்து அந்த அம்மா சொல்லிச்சு, ஆமா சாமி, மாசத்துல 31வது நாள் ஏன் வருதுன்னே எனக்கு தெரியல சாமி அப்படின்ச்சு. என்னம்மா சொல்றேன்னு, 30 நாள் அவன் வீடு 30 நாள் இவன் வீடு சாமி, இந்த ஒரு நாள் பிராட்வே அந்தோனியார் கோயில் சாமி. சொன்னா அடுத்திருப்பவர்னு சொன்னா, அடுத்திருப்பவர் அடுத்த வீடு இல்லைங்க, நம்ம வீட்டிலேயே இல்லைங்க, நம்மளுடைய பெற்றோர்களை மதிப்பது கிடையாதுங்க. அழகாக நாம் படிக்கின்றோம், சீராக் 7வது அதிகாரம் 27, உன் தந்தையையும் உன் தாய் உள்ளத்தில் மதித்து நட, உன் தந்தையினுடைய பேறுகால துன்பத்தை மறவாதே, அவர்கள் உன்னை பெற்றெடுத்தார்கள், அதற்கு ஈடாக உன்னால் எது செய்ய முடியும்? அன்பு இருக்குதா?